ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்போம் அப்படின்னும், சட்டமன்ற தேர்தல்ல 25 தொகுதிகள் தந்தா ஏற்க முடியாது அப்படின்னு தமிழக சட்டசபை காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் பேசியதற்கு அந்த கட்சியினரிடையே ஆதரவு அதிகரித்து வருவதால திமுகவுக்கு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல்ல திமுக கூட்டணியில அங்கம் வகித்த காங்கிரஸ் கட்சிக்கு 25 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. அதுல 18 இடங்கள்ல அந்த கட்சி வெற்றி பெற்றது. தங்களுக்கு குறைவான தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதா அப்போதே காங்கிரஸ் நிர்வாகிகள் முணுமுணுத்தாங்க. இந்த நிலையில தமிழக காங்கிரஸ் சட்டசபை தலைவர் ராஜேஷ்குமார் செய்தியாளர்கள் கிட்ட பேசும்போது, வரும் சட்டமன்ற தேர்தல்ல காங்கிரஸ்க்கு 25 தொகுதிகள் வழங்கினா அதை ஏத்துக்க முடியாது அப்படின்னும், கூட்டணி பேச்சு நடக்கும்போது அமைச்சரவையில பங்கு வேண்டும், ஆட்சியில பங்கு வேண்டும் என்பதை வலியுறுத்துவோம்னு கூறியிருந்தாரு. அதாவது திமுகவோட கூட்டணியில இருந்து விலகி தாவேகா தலைவர் விஜயோட கூட்டணி சேரணும் அப்படிங்கறதே ராஜேஷ்குமாரோட கருத்தா கருதப்படுது. திருச்சியில நடைபெற்ற நடிகர் விஜயுடைய பிரச்சார கூட்டத்துக்கு திரண்ட கூட்டத்தை பார்த்த காங்கிரஸ் கட்சியினரும் விஜயோட கூட்டணி அமைக்குமாறு கட்சி தலைமைக்கு நெருக்கடி கொடுக்க திட்டமிட்டிருக்காங்க. ஏற்கனவே மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி பதவியேற்ற போது அவருக்கு நடிகர் விஜய் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு. அந்த வாழ்த்துக்கு ராகுலும் நன்றி தெரிவிச்சிருந்தாரு. அந்த விஷயங்களை எல்லாம் தற்போது காங்கிரசார் சுட்டிக்காட்டி பேசி வராங்க. கூட்டணியில இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியுடைய இந்த செயல்பாடுகள் திமுகவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லப்படுது.